வணக்கம். வாங்க இன்றைக்கி முல்லை கிச்சனில் இன்றைக்கி கிட்டுக்கு என்னெல்லாம் நம்ம லஞ்ச் என்ன ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். காளான் ரைஸ் தான். ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு 4-5 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன குக்கரில் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதிலே நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பட்டை லவங்கத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இது லைட்டாக வணங்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு அரிசி பார்த்திங்கன்னா நான் ஒரு 50 கிராம் சீரக சம்பா அரிசி நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சுருக்கேன். நம்ம இதில் அரிசி ஆட் பண்ணும்போது அந்த தண்ணி இருத்துட்டு அந்த அரிசி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பட்டலவங்க லைட்டாக வணங்கின பின்னாடி நான் 7-8 காளான் அதையும் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 4-5 வெங்காயம் இல்லை 5-6 வெங்காயம் அதையும் நான் இப்போ இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணிடலாம். இது லைட்டாக வணங்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் ஒரு 50 மில்லியும் தண்ணி ஒரு 50 மில்லி, மொத்தம் 100 மில்லி. 50 கிராம் அரிசிக்கு 100 மில்லி, 2 பங்கு வீதம் நான் 100 மில்லி இதில் ஆட் பண்ணணும். இதில் நான் கொஞ்சமாக உப்பையும் தேவையான உப்பையும் கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டில் கொஞ்சம் காரம் இருக்கும், பட்டலவங்கத்துலேயும் கொஞ்சம் காரம் வரும். அதனால் இதில் வந்து பெப்பர் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக வணங்கட்டும். இப்போ இந்த தேங்காய் பாலையும் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு அதை கொதித்த உடனே நம்ம அரிசியும் ஆட் பண்ணிடலாம். காளானில் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே சத்துக்கள் வந்து ரொம்பவும் நிறைஞ்சதுன்னு சொல்லலாம். இது வந்து கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு ஆட் ஆகாது. டயட்டில் இருக்கிறவங்களும் நிறைய யூஸ் பண்ணலாம். காளானில் பார்த்திங்கன்னா ஃபைபர், இதில் கரையக்கூடிய ஃபைபர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நான் இதிலே வந்து ஒரு 1/4 தக்காளி மட்டும் நான் பிழிஞ்சு விட்டுறேங்க. முதலே நம்ம எண்ணெயிலே ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை இப்போ நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டாலும் ஓகே. காளானில் கரையக்கூடிய ஃபைபர் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு முறை நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த காளானில் பார்த்திங்கன்னா நமக்கு நரம்புங்களுக்கும் ரொம்பவும் சத்து கொடுக்கக்கூடியது. இம்யூனிட்டி குழந்தைங்களுக்கு அதிகம் கொடுக்கும். அதனால் வந்து இம்யூனிட்டிக்கு காளான் ரொம்பவுமே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதனால் கம்பல்சரி காளான் வந்து வீக்லி ஒன்ஸ் பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு விசில் விட்ட உடனே நம்ம சிம்மில் வச்சு நான் எடுத்துருக்கேங்க. நீங்கள் அதிகமான அனல் வச்சிங்கன்னா தண்ணி சுண்டிடும், அரிசி வேகாது. நான் சிம்மில் வச்சு எடுத்தால் எனக்கு எவ்வளோ பக்குவமாக இந்த காளான் பிரியாணி ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். அதில் இருக்கிற காளான் பீஸ் வந்து நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம். பெரியவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கலக்கி விட்டு கொத்தமல்லி போட்டு தலையை போட்டு நான் கொஞ்சம் வேணும்னா 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம் தான். காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பழம் கொடுங்க. அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பழம் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நமக்கு மாம்பழம் கிடைக்கும். இந்த மே மாதம் முடிஞ்சு இப்போ ஜூன் மாதத்துல இப்போ நம்ம பழம் சீசன் முடிய போகுது. அதனால் இப்போ நான் 1 or 2 டைம்ஸ் மாம்பழமே மாற்றி கொடுத்துருக்கேன். பாப்பாவுக்கும் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். மாம்பழத்தில் ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் அதிகம், குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணும். அதனால் மாம்பழம் வந்து கிடைக்கும்போது குழந்தைங்களுக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருக்குங்களா? சூப்பரான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.